எடப்பாடி பழனிசாமியை பதவி விலகுமாறு யாரும் கேட்கவில்லை. ஊடகங்களில் வெளியான செய்திக்கு அதிமுக மறுப்பு. நான் ஏன் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகணும்? 47 தொகுதிகள்ல அதிமுகவை வெற்றி பெற வச்சிருக்கேன் அப்படின்னு மதுரை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி கடுமையான கோபத்தோட கேள்வி எழுப்புனதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. சட்டசபை தேர்தல் தோல்வி பத்தி சென்னை கட்சி அலுவலகத்துல ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் கூப்பிட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திட்டு வராரு. போன 15ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்துட்டு வரக்கூடிய பல்வேறு மாவட்டத்தினர் கூட ஆலோசனை நடத்திட்டு வராரு. போன 15ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பல்வேறு மாவட்டத்தினர் கூட ஆலோசனை நடத்திட்டு வராரு. இந்த கூட்டத்துல திருவள்ளூர், புதுக்கோட்டை, விருதுநகர், நீலகிரி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இடையில கொஞ்ச நாட்களுக்கு இந்த கூட்டம் நடக்காம இருந்துச்சு. இந்த நிலையில அதிமுக தலைமை அலுவலகத்துல எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா 5 நாட்களுக்கு மேல ஆலோசனை மேற்கொண்டுட்டு இருக்காரு. இந்த கூட்டத்துல மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. நாளைக்கு தென்காசி, குமரி, தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள், 22ஆம் தேதி திருப்பூர், நாமக்கல், வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் கூட, 23ஆம் தேதி கோவை, திண்டுக்கல், வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் கூடயும், 24ஆம் தேதி விழுப்புரம், திருவாரூர், சேலம் மாவட்ட நிர்வாகிகளும், 25ஆம் தேதி கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க. கூட்டத்துல நடந்த ஆலோசனையில சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைஞ்சதால பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுமாறு மதுரை பகுதி செயலாளர் கந்தன் சொன்னாரு. அப்ப கோபமடைஞ்ச எடப்பாடி பழனிசாமி, நான் ஏன் பதவி விலகணும்? 47 தொகுதிகள்ல அதிமுகவை வெற்றி பெற வச்சிருக்கேன் அப்படின்னு அவரு கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தி வெளியான நிலையில அது பொய்யான செய்தி அப்படின்னு அதிமுக மறுத்திருக்கு. இத பத்தி அதிமுக அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில மாவட்ட கழக வாரியா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்கள் நடக்கக்கூடிய நிலையில கூட்டத்துக்குள்ள பேசினதா தொடர்ந்து தவறான உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியாயிட்டு வரத ஏற்கனவே மறுத்து, இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட உண்மையை கேட்டறிஞ்சு வெளியிடுமாறு வலியுறுத்திக்கிட்டு இருந்தோம். இந்த நிலையில இன்னைக்கு மறுபடியும் ஒரு முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கு. தமிழகத்தோட மதுரை மாநகர் மாவட்டத்துல கந்தன் அப்படிங்கிறவர் பெயரு எந்த பகுதி செயலாளர்லயும் இல்ல. அதனால இந்த பொய் செய்திய திட்டவட்டமா மறுக்கிறதோட ஊடகங்கள் அறம் தவறாம செய்திகளை வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி பொய் செய்திகள் வெளியிட்டா கழகத்தோட சார்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு.